நெஞ்சமெல்லாம் நீங்களே தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் அண்ணன் செல்லப்பாண்டியனுடன் தான் இன்னைக்கு நம்ம சில கருத்துக்களை பரிமாற போகிறோம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்தில் தடி எடுத்துலாம் தண்டல்காரன் மாதிரி பேசுவாங்க இல்லையா? இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக இந்த விழிப்புணர்வு நீங்கள் பேசுகிறீங்க. நம்ம சசி பெருமாள் பேசியிருந்தாரு, இறந்துட்டார் பாவம். இப்போ ஆனால் ஒன்றா மது கடையை மூடு, மது விலக்கு கொண்டு வர மாதிரி பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2%, 3% அதிகபட்சம் திமுக அதிமுகலாம் அதிகபட்சம் ஒரு 25% மேலே ஓட்டு சதவீதம் வாங்கினது கிடையாது. அவங்க எல்லாமே மது ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற நிலைமைக்கு அரசியல், ஆன்மீகம், ஐடி கம்பெனி வர வளர்ந்து நிற்கின்ற நேரத்தில் இன்னைக்கு டயர்கடியில் வச்ச எலுமிச்சம்பழம் போல இவங்க மது ஒழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இருக்கின்ற வரை டாஸ்மாக் கடைகளை மூட முடியாது. டாஸ்மாக் மதுப்பிரிவுடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அந்த நிலைமையில் இருக்கும். அதனால இவங்கெல்லாம் அப்படி சீசனுக்கு இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. நான் டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகின்ற சூழ்நிலையில தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுறதுக்காக இப்போ மது ஒழிப்பை பற்றி பேசியிருக்காங்க. இவர்கள் தாத்தா காலத்திலேருந்து பார்த்தவர்கள் டாஸ்மாக் மது பிரியர்கள். சரிண்ணா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ அக்டோபர் 2 மதுக்காக மாநாடு நடத்த போகிறார் விசிகே தலைவர். அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் கட்சி பெரிய கட்சி, பெரிய தாக்கம், அடுத்து ஆட்சி வர போகிற கட்சி இல்லை. அவர் பண்ணுறதுல எந்த உள்நோக்கம் இருக்க போகுது? அது முக்கிய காரணம். தமிழக வெற்றி கழக நடிகர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியிலே முதல் மாநாடு கட்சி அறிமுக கூட்டத்தை நடத்த போறாரு. அந்த விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டம் இந்த பகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக உள்ள செல்வாக்கு மிக்க பகுதியினால இங்கே இவருடைய அரசியல் எதிர்காலம் நீர்த்து போகும் என்ற பயத்தினால்தான் ஏற்கனவே இவர் ரஜினிகாந்தை கண்டு பயந்தவர் தான். அதனால இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய அரசியல் நுழைவு இவருக்கு பின்னடைவாகும் என்ற பயத்தினால தான் இந்த மது ஒழிப்பு சப்ஜெக்டை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வேற சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வேற இலங்கை பிரச்சனையோ இல்லை விவசாயிகள் பிரச்சனையோ அதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால தான் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை கையில் எடுப்போன்னு எடுத்திருக்கிறாரு. இது அரசியல் நாடகம். இவர் ஆத்மார்த்தமாக உண்மையாக மது ஒழிப்பு எடுக்கவில்லை. இல்லை நீங்கள் விஜய்க்காகன்னு சொல்கிறீங்க. அங்கே ஒரு கொஞ்சம் திருத்தம் பாருங்க. அவர் விஜய்க்கு தான் சேர்த்து அழைப்பு கொடுக்குறாரு. விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு, அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, ஆளுங்கட்சிக்கு அழைப்பு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்பு திமுக, அதாவது அந்நிய நாட்டிலிருந்து அந்நிய முதலீடுகளை அள்ளி கொண்டு வருவதற்கு தமிழக முதல்வர் அள்ளி கொண்டு வருவதற்கு முன்பாக எல்லாத்துக்கும் கூப்பிட்டார். அவரை மு.க. ஸ்டாலினை சந்தித்து சால்வை போட்டு அங்கே திமுக சார்பாக 2 பிரதிநிதிகள் வாரார்கள் என்ற உடனே அமைதியாகிவிட்டார். இப்போ விஜயையோ யாரையும் கூப்பிட்ட மாதிரி தெரியல. இப்போ முதல்வர் அந்நிய நாட்டிலிருந்து வருவதற்கு முன்பாக பூரண மது விலக்குனாரு. இப்போ கொஞ்சம் இறங்கிட்டார். கொஞ்சம் படிப்படியாக மது விலக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிற்கிறாரு. இன்னும் 10 நாள் இருக்காரு. அப்போ விடுதலை செய்யறது அடக்குமாறு அத்துமீறி அடிச்சா திருப்பி அடிப்பெல்லாம் வீரவசனம் பேசுறேன் கட்சி ஆச்சு. அதெல்லாம் நீங்க சொல்றதை பார்த்தா அது எப்படி எனக்கு புரியல. ஏங்க அடங்காமறு அத்துமீறுன்னு சொன்னா 1989 இவங்க அரசியலுக்கு இந்த சமூகத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு 99 வரைக்கும் அந்த மாதிரி பேசிட்டு வந்தாங்க. அரசியல் நுழைவுக்கு பின்னாலே அடங்கமறு அத்துமீறல்லாம் அன்னைக்கே அடங்கி போச்சு. ஏன்னா அரசியல் ரீதியாக பதவி சுகத்துக்காக 2001 திமுக சார்பில் மங்களூர் தொகுதியில் ஒரு சீட்டை வாங்குறாரு. 2006 ஜெயலலிதா அம்மாட்ட போயிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கும் ரவிக்குமாருக்கும் மணியாற்று சின்னத்தில் அதிமுகவில் வாங்கிட்டு அங்கே போய் மணியாட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த 2006 உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற பொழுது பங்கு கிடைக்கலன்னு உடனே அதை விட்டு வெளியில் வராரு. அப்படியே உங்களுக்கு 2011 10 சீட்டு திமுகவில் வாங்கிட்டு அங்கே ஒன்றும் போனி ஆகலை. அப்போ 2GB ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சனைனால எதுவுமே தேரலை. இப்படி அதுக்கப்புறம் எதுவுமே தேரலன்னா அதுதான் கட்சி நடத்துறாங்க. அதுதான் அந்த அடங்குமுறை நிலை மக்களுக்காக தானே ஒரு அரசியல் பண்றாரு. அவர் அடங்குமுறை அத்துமீறி இந்த வேலையே அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு போராடியது 1999 அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரைதான். அரசியலுக்கு 99 ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அரசியலுக்கு இழுப்பதற்கு முன்னால்
உண்மையிலேயே அது விடுதலை சிறுத்தைகளாக இருந்தது. இப்போ அந்த நிலை மாறி 99க்கு பின்னாலே திமுகவிட ஒரு சீட்டுக்கு கெஞ்சியது, 2006 4 சீட்டுக்கு கெஞ்சி 2 சீட்டு ஜெயிச்சது. இப்போ 6 சீட்டு வாங்கி 2 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க, 2 சீட்டு பார்லிமெண்ட் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ போய் அரங்கமீற அத்துமீறு அரங்கமீறுன்னு சொல்ல முடியாது. சொன்னா ஏற்கனவே 2015 ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொங்குன அப்பதான் திருச்சி சிறையில அம்மா வந்து உள்ள வச்சு இதே இந்த மது ஒழிப்புக்காக தமிழகமே பொங்கிக் கொண்டிருந்த பொழுது, மது ஒழிப்புக்காக எதிராக போராடிய பொழுது திருச்சியில சிறையில வைத்த பின்பு ராமதாஸ் அவர்கள் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றார். இல்லையே, நீங்க சொல்றதுல இன்னொரு உண்மை நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இப்ப திருமாவர்கள் வந்து மது ஒழிப்புக்காக அனைவருக்கும் அறைக்கூவல் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. ஏன் பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அவர் அழைப்பு கொடுக்கல? கேட்டா அது வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பாமக ஜாதி கட்சி, பாஜக மதவாத கட்சின்றாரு. இவர் என்ன கட்சி நடத்துறாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இது வந்து பொதுவான கட்சியா? இது தமிழ்நாட்டில் ஊரறிஞ்ச உண்மை. இது இவர் என்ன கட்சி நடத்துறாங்கிறது ஒண்ணு. அதுல இன்னொரு விஷயம், பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடாத காரணம் அவர் அதாவது குடிக்கின்ற இடத்திலே வந்து ஜாதி இருக்காது. குடிக்கின்ற இடங்கள்ல வந்து இப்ப ஜாதி மறைஞ்சிட்டு வந்துருச்சு. சமநிலை உலாவும் இடமே, சமரசம் உலாவும் அப்படி இருக்கு. அதனால இந்த குடியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதியை வைத்து ஒழிக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக மதுவை ஒழிக்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு வந்து திரு அன்புமணி என்ன விளக்கம் கொடுத்துறாருனாக்கா, பாமக வந்து இதில் பிஹெச்டி முடிச்சிருக்கு, நீங்கள் எல்கேஜி தான் இப்போ தான் போறீங்கன்றாரு. பாமக பிஹெச்டி முடித்தாலும் பேந்தர் பிரிகேஜி முடிச்சிருந்தாலும் இருவரும் தமிழ்நாட்டு அரசியலில் டாஸ்மார்க் மதுப்பிரியருடைய தமிழ்நாடு டாஸ்மார்க் மதுப்பிரியருடைய கீழே தான் இவர்கள் வர முடியுமே ஒழிய ஒரு காலமும் எங்களை தாண்டி இவர்கள் அரசியல் செய்ய முடியாது. அதுல ஒரு உண்மை அவர் ஒத்துக்கினாரு. சமுதாயம் தான் இந்த மதுக்கு வந்து ரொம்ப அடிமையா இருக்கு. ஆனா நம்ம கொண்டாட நம்ம ரொம்ப சேர்ந்து போறாங்கன்னு என்ன நம்ம கிட்ட வந்துடலாமே. அதுதானே அவர் சொல்றாரு. குடியிருக்கின்ற இடத்தில் வந்து ஜாதி ஒளிந்து விட்டது, அதனால் ஜாதியை கொண்டு குடியை ஒழிக்கலாம் அப்படின்னா, இவர் குடியை ஒழிச்சாச்சுன்னா ஜாதி இருக்குமே. அவர் பாமக உண்மையிலேயே மது ஒழிப்புக்கு போராடி கொண்டிருக்க உச்ச நீதிமன்றம் வரை கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே பாமக வக்கீல் பாலு அவர்களுடைய முயற்சினாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அறிவுறுத்தலினாலும் மூடி இருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, குடிக்கின்ற இடத்தில் ஜாதி இல்லை. அந்த ஜாதியை குடியை ஒழிக்க வேண்டும் என்றால் ஜாதியை வைத்து, ஜாதியை வச்சு பாமக போன்ற ஜாதி அமைப்புகளை வச்சு குடியை ஒழிச்சாச்சுன்னா என்ன ஆகும்? திரும்ப ஜாதி தானே வரும். இதை விட இவர் சொல்றாரு, குடிக்கின்ற இடத்துல டாஸ்மார்க் மது பிரியர்களாக இருக்கின்ற இடத்துல ஜாதி மதம் கிடையாது, சமரசம் உலாவும் இடங்கிறாரு. அந்த வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. சமரசம் உலாவும் இடமா குடிய டாஸ்மாக் கடையில் திறந்து வச்சிருக்காங்க. எங்கேயும் அது வந்து ஒழிப்புக்கு சாத்தியம் இருக்கா, சாத்தியம் இல்லையாங்க? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக உள்ள வரை எத்தனை திருமாவளவன் எத்தனை மாநாடு நடத்தினாலும் மது கடைகளை மூடுவதற்கு சாத்தியமில்லை. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, விசிகேவில் வந்து இது ஷானவாஸ் என்ன பேசுறாருன்னா ஒரு டிவி சேனலில் இந்த மது வந்து இந்திய லெவலில் வந்து இது நம்ம தடை பண்ணணும் மாதிரி பேசுகிறாரு. அது எப்படி? அருமையான, அதாவது விடுதலை சிறுத்தைகளில் வந்து அந்த ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினம் எம்எல்ஏ பேசுறதை வரவேற்கிறேன். நீங்கள் மது ஒழிப்புக்கு இல்லை சொல்லிடுறேன். மது ஒழிப்பு மாநாடு, கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு, பூரண மதுவிலக்கு மாநாட்டுக்கு, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்று சொன்னால் நீங்க போய் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அழைத்ததை தமிழ்நாடு மதுக்குடிப்பொருள் ஒழிப்பு சங்கம் வரவேற்கிறது. போய் சால்வா போட்டு கூப்பிடுறீங்க. அங்க TKS இளங்கவனும் அரசு பார்வையும் வராங்க, ஒத்துக்கிறேன். தேசிய அளவில் மதுபான கொள்கையை அமல்படுத்த வேண்டும் சொன்னால் இந்த திருமாவளவன் அவர்கள் எம்பியா இருக்கிறார்ல, ஓசில பிளைட் ஏறி போய் மோடி கூப்பிடணுமா வேண்டாமா? முதல்வரை கூப்பிட்ட தொல் திருமாவளவன் தேசிய அளவில் மது ஒழிக்கணும்னா யாரை போய் கூப்பிடணும்? மத்திய அரசு தான் வரும். மத்திய அரசு யாரு? போய் மோடிஜி காலில் விழுந்து ஐயா வாங்க தேசிய அளவில் அவர் வரமாட்டேன். டாஸ்மாக் நடந்தது வந்து மாநில அரசு தானங்க. ஏங்க அவருங்க சொல்றதே சொல்றேன். அதாவது இது வந்து திசை திருப்புறாங்களான்னு கேட்கறேன். இது வந்து நிச்சயமா நாடக திட்டமிட்ட நாடகமான்னு கேட்கறேன். இது திமுகவும் விசிகவும் திட்டமிட்டு நாடகம் பேசிக்கிறாங்கல்ல. திமுக அதாவது மாநில கட்சிகளுடைய உரிமை கல்வியை வந்து அந்த உரிமையை பறித்து விட்டார்கள். தேசிய கல்வி கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு இப்ப கதறிக்கிட்டு இருக்க. தேசிய அளவில் இப்ப திமுகவை சிக்க வைக்கிறாரு
வைக்கிறாரு திருமாவளவன். சிக்க வைக்கிறாரு. ஆமா ஏங்க ஏங்க விஷயம் மாநில கொள்கை வந்து கடை வேணுமா வேண்டாமாங்கிற மாநில முதல்வர் முடிவெடுக்கலாம். பீகார்ல மதுக்கடையை போடணும்னு அந்த மக்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள், தாடி அறுக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்றோடனே நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டார். அது மாநில கொள்கையை அடிப்படையில் மூடிட்டார். அவர் போய் சொன்னாரா தேசிய அளவிலே மதுக்கடையில மூடினால்தான் நாங்கள் இங்கே நொட்டுவோம் சொன்னாரா? மக்களுக்காக அரசியல் ஆட்சி நடத்துகின்றவர் பீகார் நிதிஷ்குமார் அவர்கள். நாகாலாந்து மிசோரமில முதல்வர்கள் தன் மக்களுக்கு இந்த குடியை கொடுத்து கெடுக்கக்கூடாது என்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே திருமாவளவன் சொல்றார், நாகாலாந்திலே பாருங்கள், மிசோரமிலே பாருங்கள், பீகாரிலே பாருங்கள். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய அளவில் நாங்கள் நொட்டினா தான் இங்க தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூட முடியும் அப்படின்னா, நீ முதல்வரை சந்தித்த திருமாவளவன் உடனடியாக எங்க சொல்லணும்? போய் மோடிஜி அவர்களை பார்த்து, ஐயா இந்த மாதிரி தேசிய அளவில் கொண்டு வரணும், கள்ளக்குறிச்சியில் ஒரு மாநாடு வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொன்ன அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். ஏன் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து இவர் கேட்கின்றார், மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்வதை அருமையாக சொன்னார். தமிழ்நாட்டிலே மாநிலத்துக்கு உரிமை, மதுக்கடைகளை திறப்பதும் மூடுவதும் மாநில உரிமை. நீ கூட்டணியில் இருக்கின்ற நீங்கள் உங்க திமுக ஆட்சி அந்த முதல்வரை பார்த்து நீங்க மூட சொன்னா மூடிட்டு போறாங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. திரும்பவும் இந்த இங்கிட்டு ஒரு உருட்டு அங்கிட்டு ஒரு உருட்டுவதற்காக இவங்க கடையை மூடுவதற்கு இவர் ஒரு காலமும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு சாத்தியம் கிடையாது. இதை வச்சு விசிக வந்து திமுகவை மிரட்டுதா இல்ல திமுக வந்து விசிகாவை மிரட்டி இருக்கா? ரெண்டு பேரும் மாறி மாறி உருட்டுறாங்களே ஒழிய அதாவது ஏங்க யாரையும் மிரட்டுறது இல்ல. இவர் திருமாவளவன் ஒரு உருட்டு, நான் மதுக்கடையை பூரண மதுவிலக்கு, அவர் உடனே நீ அங்க மத்திய அரசு மோடிஜி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவர்கள், நீங்க உடனே மோடி மீது மத்திய அரசு மேல சொல்லுங்க, அங்க மூடுனா தான் இங்க மூடுவான்னு சொல்லுங்க. உடனே சரி தலைவர் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கதா கலட்சம் நடத்தி இருக்கிறாங்க. இது தமிழக மக்கள் இந்த ஒரு வார காலமாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவர்களுடைய இந்த ஏமாற்று வேலையை அப்பட்டமாக தமிழக மக்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த இவ்வளவு சொல்றீங்களே, அக்டோபர் 2 அடங்கமறு அத்துமீறி என்று சொல்லி சீரிப்பாய்ந்த சிறுத்தைகள் இன்னைக்கு அகிம்சை வழியில காந்திய பிறந்த நாள்ல போய் அங்க கம்முன்னு நீங்க மாநாடு நடத்துற காரணம் என்ன? லட்சக்கணக்கான பெண்களை மாவட்ட வாரியாக போய் நீங்க கூட்டம் நடத்தி லட்சக்கணக்கான பெண்களை திரண்டு வாருங்க, எல்லாம் தாலி அறுத்தவ, தன் மகனை இழந்தவ, அனாதைக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்கள் எல்லாம் அங்க வாராங்க. நீ அங்க திமுக ஆர்எஸ் பாரதி அவர்கள் டிகேசி இளங்கோவன் வந்து என்ன செய்யறாங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் இது அந்த கண்ணீரும் கம்பளமாக தாலி அறுத்து வருகின்ற விதவைகளை வெள்ளச்சேலை கட்டி வர சொல்லி அதில் இந்த நாடு விதவைகளான மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னாங்களே, கனிமொழியை நிப்பாட்டி பாருமா நீங்கள் எத்தனை விதவைகள் அங்கே தலைவிரி கோலமாக நடந்து செல்கிறார்கள் கணக்கெடுத்து உங்க அண்ணன் சொல்லி அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் என்று சொன்னால் சிறுத்தைகள் உண்மையிலே சீரிப்பாகிறது என்று நாம் நம்பலாம். அதை விடுத்து ஏன் நீங்க அங்க நீல சேலை கட்டி சிவப்பு ஜாக்கெட் போட்டு நீ வர்ற பெண்களுக்கு நீ என்ன செய்ய போறீங்க? அந்த விதவிலான பெண்களுக்கு வந்து கனிமொழி அழைச்சிருக்கணும் நீங்க சொல்றீங்களா? டிகேசி இளங்கோவனுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் அங்க என்ன வேலை இருக்கு? இங்க ஆத்மார்த்தமாக மகளிர் அணி தலைவி திமுகவுடைய மகளிர் அணி தலைவி மகளிர் அணி மாநாட்டிலே மகளிர் அணி தலைவி திமுகவுடைய தலைவி கனிமொழி அம்மா அவர்கள் அந்த கைம்பெண்களை கண்ணால் கண்டு அதற்கு கடைசியாக தீர்வு எடுக்க வேண்டிய இடத்துல போயிட்டு சம்பந்தம் இல்லாம டிகேசி இளங்கோவனையும் ஆர்எஸ் பாரதியும் போய் அங்க உட்கார வச்சா என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்க சொல்றது ஒரு வகையில் உண்மை. ஏன்னா போன ஆட்சியில் வந்து அம்மையார் அந்த கனிமொழி என்ன சொன்னாங்கன்னாக்கா அதிக விதவைகள் இருந்த மாநிலம் தமிழ்நாடு, அதிக இருக்கிறவங்க சொன்னாங்க. நீங்க கூட்டலாமே, ஏன் கூப்பிட முடியல அவங்களால? சரி, அதுதான் சொல்றேன். அப்படி ஒரு உருட்டு இப்படி ஒரு உருட்டு. இதே கொரோனா காலத்திலே இந்த திருமாவளவன் சொல்கிறார், தேசிய அளவிலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பூரண மதுவிலக்கு. ரைட்டு, 100 நாட்கள் கொரோனா காலத்திலே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 100 நாட்கள் டாஸ்மாக் கடையில மூடியவர் மோடிஜி அவர்கள். பாரத பிரதமர் 2014 பொறுப்பேற்ற பின்பு
100 நாட்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பூரண மதுவிலக்கை எந்த பிரதமராலும் நடைமுறைப்படுத்த இதுவரை இந்திய திருநாட்டிலே நடைமுறைப்படுத்திய கிடையாது. ஆனால் மோடிஜி அவர்கள் 100 நாட்கள் கடைமூடினாரு. தொடர்ந்தபடி ஓடி இருக்க வேண்டியதானே? இதே தொல் திருமாவளவன் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி வைகோ அவர்கள், எங்கிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள், இங்கிட்டு தேமுதிமுக, கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 100 நாட்கள் முடிந்து கடையை திறக்கின்ற காலத்தில் ஓடி போய் நிறுத்தி இருக்க வேண்டியதானே? அன்னைக்கு அருமையான வாய்ப்பு இருந்தது இல்ல? அதை விட்டு போட்டு இவங்க அந்த மக்கள் கூட்டணி வெளியே வந்துட்டு மறுபடியும் திமுக கூட கூட்டணி வைக்கும் போது இந்த கோரிக்கை வச்சிருக்கலாம். அதைத்தான் சொல்றேன். 2001 இந்த விடுதலை சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக நுழைந்த பின்பு இவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக நொடிச்சிட்டாங்க. நீங்க பேசுறத பார்த்தா இப்ப அவங்க ஆட்சியில பங்கு கேட்கற மாதிரி பேசினாங்கல்ல. அது பழைய உருட்டு எடுத்து இப்போ ஒரு உருட்டு கூட்டியிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகின்ற நிலைமைக்கு செவனேன்னு இருந்த சிறுத்தை குட்டியை வந்து இன்னைக்கு சிரிப்பாய வச்சு சிரிக்க வச்சுட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளை சீறி கொண்டிருந்த சிறுத்தைகளை இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு திமுக ஆக்கி விட்டது. திமுக திட்டமிட்டு ஆக்கிடுச்சு. நிச்சயமாக அவர் 2 பேரும் அந்த ஒரு கடையில ஒரு படத்துல டீ மாத்தி மாதிரி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சூடா இருக்குன்னு அந்த கதையில இப்ப 2 பேரும் டீ ஆத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீ ஆத்துறது வந்து வருகின்ற அக்டோபர்ல வந்து அதுக்கு தெளிவாக தெரியும். நிச்சயமாக எந்த விதத்திலையும் இதுலயே கம்யூனிஸ்ட் கட்சி கருத்தை சொல்லாம இருக்காங்க. அவங்க என்னதை சொல்ல முடியும்? அவங்க தான் சிக்கிக்கிட்டாங்கல்ல. அதாவது கூட்டணிங்கிற பேர்ல, இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல சிக்கிக்கிட்டாங்க. இங்க கிடைக்கிறது 5 சீட்டு. இப்ப பூரண மதுவிலக்குக்கு காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை தொல் திருமாவளவன் நான் செய்கிறேங்கிறாரு. செல்வப்பிரதகை என்ன அவருக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே முத மணியாட்ட போனோம். அதிமுக அம்மாட்ட சீட்டு வாங்கி மணி சின்னத்துல இருந்து மணி. ஆமா, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம அமைதியா போயிடணும். வட்டச்சில வண்டு முருகன் நம்ம அமைதியா இருக்கணுங்கிற லெவல்ல அவருடைய அரசியல் பலம், காங்கிரஸுடைய பலம் என்ன, நம்ம ஆட்சியில நீடிக்க முடியுமா? 2006 இருந்து 2006 கூட்டணி ஆட்சி தொங்கு. அதாவது மைனாரிட்டியாக இருந்த திமுக மைனாரிட்டியாக இருந்த பொழுதே ஆட்சியிலே பங்கு கேட்காத கட்சி காங்கிரஸ் கட்சி. உண்மைதான். மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா சொன்னாங்க. விவாதிக்கப்பட்டு விமர்சனம் செய்யப்பட்டது. அரசு சொல்லுவாங்க. அன்னைக்கே ஆட்சியில பங்கு கேட்காத காங்கிரஸ் இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் எங்க ஐயா செல்வ பெருந்தகை, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாலும் மது ஒழிப்பு நடவடிக்கை எடுத்தாலும் குடிகாரர் சங்கத்தினுடைய அவர்களுக்கு குடிகாரர் சங்கத்திற்கு பாதிப்பு இல்லாமல் அவர்களையும் ஆலோசித்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். அது எப்படி? அது ஆமா, அந்த குடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிகாரர் சங்கம் செல்லப்பாண்டியனை அழைத்து பேசுகிறான்னு மறைமுகமாக இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கின்றார். அவருக்கு தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய செல்வ பெருந்தை மாநில தலைவருக்கு மனமார்ந்த நன்றியை M10 தொலைக்காட்சியின் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப உங்களுக்கு வந்து ஆதரவாகவும் இருக்காரு. எங்களுக்கு முதல் ஆதரவு கொடுத்தவர் செல்வ பெருந்தகை. அடிச்சு தூக்குறாருங்க. அவருக்கு தெரியுது மதுப்பிரியர்களை, நீங்கள் மதுப்பிரியர்களை தாண்டி ஆட்சியிலே யாராலும் அங்கே அமர முடியாது என்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. அவர் கரெக்டாக பல்ச பிடிச்சிட்டாரு. குடியாரர் சங்கம் அவங்க நினைச்சா தான் திருமாவளவனை நீ மாநாடு நடத்தினாலும் என்ன நடத்தினாலும் அரசியல் செய்ய முடியுமா என்பதை சூசகமாக சொல்லிவிட்டார். இப்போ இந்த மாநாட்டில் திமுக பங்கேற்குது. ஓகே, இப்போ திமுகவுடைய 2 முகங்களை வச்சுக்கிட்டு திருமாவளவன் அங்கே என்ன பேசுவார்? ஏங்க அதை தான் சொல்ல. டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன அந்த அவங்க வந்து திமுகவுடைய பிரதிநிதியா போய் உட்காருவாங்க. அவங்க அங்கனுக்குள்ளேயே அந்த கண்ணீரும் கம்பளியுமாக தலைவரி கோலமாக வருகின்ற அந்த தாய்மார்களை பார்த்து உடனே இதை செஞ்சிருன்னு சொல்ல முடியுமா? இவங்க கொடுக்கிற தேர்தல், இவங்க கொடுக்கிற அறிக்கையை வைத்து அதை கொண்டு போய் நாங்கள் முதல்வரிடம் சொல்லுகின்றோம் அப்படிம்பாங்க. அவங்க ஒரு 500 கடையை மூடுவாங்க. அதுக்கு ஒரு அறிவிப்பு வரும். அதோட இது என்றைக்கும் போல இது தொடர்ச்சியாக மணமகள் மன்றங்களை இங்கிட்டு 500 கடையை மூடுவாங்க, அங்கிட்டு 500 மணமகள் மன்றத்தை திறப்பாங்க. இந்த நிலைதான் நீடிக்குமே தவிர இந்த திராவிட கட்சிகள் உள்ள வரை அவர்களுக்கு டாஸ்மார்க் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு ஆண்டதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அது தேசிய கட்சி நினைத்தால் முடியும். அதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும், பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து கள்ளு கடைகளுக்கு நாங்க முக்கியத்துவம் தருவோம், டாஸ்மார்க் இல்ல, அவரு தொலைநோக்கு பார்வை தெளிவா வச்சிருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்க, படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், கடைகளை குறைக்க வேண்டும். நீ கடையை குறைக்க வேண்டாம், சரக்குடைய தரத்தை வந்து இன்னைக்கு 45% போதை இருக்கின்ற பிராண்டி, விஸ்கி, வோட்கா அந்த மாதிரி நீங்க கொடுக்கிற இடத்துல நீ படிப்படியா குறைக்கணும்னா 4% இருக்கிற தென்னங்களையும் பணங்களையும் வித்துட்டு போ. அதை சொல்வதற்கு பொருளாதார கிராமப்புறத்தில் வளரல, அதை ஏன் தடுக்கிறாங்க? அது அந்த யோசிக்கக்கூடிய சிந்தனை இல்லையா? நான் இந்த எம்டன் தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, நீ படிப்படியாக குறைக்கிறது ஒன்று இருக்கட்டும், அதுக்கு முன்பாக போதை அதிகமாக இருக்கிறதை குறைப்பதற்காக பீரு 4% என்று சொன்னால் தென்னங்கல் பணங்கல் 4%. ஐயா போதைய குறைச்சிட்ட ஐயா, 4% குடிக்கிறவங்களை வந்து 45% பிராண்டி விஸ்கியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கீரை மாற்றி கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொன்னா தென்னங்கல் பணங்களை கொடுத்தீங்கன்னா அந்த போதை வந்து 45% ஆல்கஹால் போதையிலிருந்து கீழே 4% போதைக்கு இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க மூடலாம். இதுதான் சாத்தியமே தவிர அதை தாண்டி படிப்படியாக குறைப்போம் என்பது இவர்கள் காலங்காலமாக இப்ப அல்ல, 1996 1000 பெண்களை திரட்டி மாவட்டம் வாரியாக திரட்டி, முரசொலியில முதல் பக்கம் 1000 பெண்களை திரட்டி நாங்கள் மாவட்டம் வாரியாக மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து நாங்கள் மதுவை ஒழித்து விடுவோம் என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 96. அதுக்கப்புறம் 2001, 2006, 2011, 2016, 2021 வரைக்கும் தேர்தல் அறிக்கையிலே மதுவை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த ஏமாற்று வேலைகளை தமிழக மக்கள் யாரும் நம்ப தயாராக இல்லை. இந்த மாநாடு இவ்வளவு தூரம் நம்ம குற்றச்சாட்டு வச்சாலும் தொடர்ந்து இப்ப திமுக தானே அதிக ஓட்டு வங்கி. அது நிலைமை. அந்த நிலைமை பாஜக இன்று தமிழ்நாட்டிலே மண்ணின் மைந்தர்கள் சரியான, இன்னைக்கு 1971 முன்பாக மண்ணின் மைந்தர்கள், சிறந்த படிப்பறிவாளர்கள், பெருந்தலைவர் காமராஜர், நம்ம பக்தவச்சலம் காமராஜர், குமாரசாமி ராஜா, கடலூர் சுப்பராயலு, குமாரமங்கலம் சுப்பராயன், இப்படி ராஜபாளையம் குமாரசாமி ராஜா, ஓசூர் மூதறிஞர் ராஜாஜி வரை அத்தனை பேர் இந்த மண்ணிலே பிறந்த மகத்தான மதுவில்லாமல் ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து கட்டி சென்ற மண் தமிழ்நாடு மண். முதலில் இந்திய அளவிலே மதுவிலக்கை அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு. அதிலும் ஒரு ஐயர் நேற்று துரைமுருகன் பவள விழாவில் பேசுகின்றார், மூதறிஞர் ராஜாஜி அன்று குலக்கல்வியை கொண்டு வந்தார், மொழியை திணித்தார் என்று. அன்று ஹிந்தியை திணித்தார் ராஜாஜி அவர்கள், ஆனால் பிராந்தியை திணித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் ஹிந்தியை திணித்தது அன்றைய திணித்திருந்தால் இன்றைக்கு ஹிந்திக்காரன் கோடிக்கணக்கான பேர் இங்கே வந்தாலும் அவர்களோடு பேசக்கூடிய அளவிலும் பிற மாநிலங்களில் போய் பிழைப்பதற்கு வழி கிடைத்திருக்கும். இன்னைக்கு ஹிந்தியை படிக்க விடாமல் ஹிந்தியை படிக்க வைக்க சொன்னவர் மூதறிஞர் ராஜாஜி. அதே நேரத்தில் பிராந்தியை குடிக்க கூடாது என்று கலைஞர் வீட்டு கோபாலபுரத்தில் போய் கெஞ்சி கூத்தாடியவர் ஹிந்தியை படி பிராந்தியை விடு என்று சொல்லி அங்கே கெஞ்சிய ஒரு ஐயர், ஒரு பிராமணர். நீங்கள் எந்த திராவிட கட்சிகள் இந்த ஐயரையும் ஐயங்காரையும் பிராமணர்களை இழிவாக பேசுகின்றதோ அந்த மூதறிஞர் ராஜாஜி தாண்டா ஹிந்தியை படி பிராந்தியை விடு என்று சொன்னவர். ஆக இவர்கள் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஹிந்தியை படி என்றார், இவர்கள் பிராந்தியை குடி என்றார்கள். இன்றைக்கு பிராந்தியை குடி என்றதனால் இன்னைக்கு குடியாரர் சங்கம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு படிப்பறிவு மிக்க முதல்வர்கள் ஆண்ட நாடு. அதுக்கப்புறம் பகுத்தறிவு இப்ப இந்த ஆட்சியில வந்து நீங்க நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். இப்ப துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா மூத்த நிர்வாகிகளையும் வழிமொழிகிறாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நிர்வாக திறமையா இல்ல வந்து நிர்வாக கோளாறா இல்ல வந்து வேற ஏதாவது காரணம் இருக்குமா? தமிழக முதல்வர் இளைஞர்களுக்கு வழி கொடுக்கணுன்றதுக்கான முன்னேற்பாடா? இல்ல, தமிழக முதல்வர் உடனடியாக ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல்வர் பதவியை கொடுக்கணும். துணை முதல்வர் பதவியை வந்து தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு ஏற்றுக்கொள்ள. ஒரே திமுக ஆதரவாளர் ஆயிட்டீங்க நீங்க. ஏன் என்று சொன்னால் கலைஞர் 2006 ஆட்சிக்கு முருகன் சப்போர்ட் பண்ணது அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க. 2006 முதல்வர்
கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது 2011 வரைக்கும் அவங்க அப்பாட்ட போய் மண்ணு கட்டி ஐயா எப்படியாவது எனக்கு ஒரு பதவியை கொடுத்துரு, துணை முதல்வர் பதவி கொடுத்துன்னு கடைசி காலம் வரை கெஞ்சி பார்த்தார். யாரு? நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய திறனை பார்த்து கடைசி கட்டையில் போற வரைக்கும் அங்கே மெரினாவிலே அடக்கமாகின்ற வரை அவருக்கு பதவி, இந்த முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு யோசித்து கடைசியிலே துணை முதல்வர் பதவியை கொடுத்தார். கடைசியில் வேற வழி இல்லை. இத்தனைக்கும் நிசா காலத்தில் இருந்து ஒரு 40 ஆண்டு காலம் அரசியலை தமிழ்நாட்டுடைய அரசியலை தெளிவாக கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துல கற்று தெளிந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடைசி காலத்திலே மெரினாவில் அடக்கமா அண்ணாவின் அந்த சமாதி பக்கத்திலே அமைதியாகின்ற வரை அந்த துணை முதல்வர் பதவியை கொடுப்பதற்கு யோசித்தார். ஆனால் இன்றைய ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக, இந்த திராவிட கட்சியினுடைய வரலாறு 2026 முடிய போகின்றது. அதனால் அதற்குள்ளாக 2026 தேர்தலுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்து விட வேண்டும். அதற்கு பின்னால் எக்காலத்திலும் திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன். பெரியார் மண்ணு இதுல யாராலும் எதையுமே கோலவஞ்சிக்க முடியாதுன்றதான இன்னைக்கு வரலாறா இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கொடியறிமுகப்படுத்தின திரு விஜய் அவர் கூட இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லல. பெரியார் பிறந்த நாளுக்கு போய் அவர் நேரடியாக அந்த பெரியார் திடலில் போய் மாலை செலுத்தி மரியாதை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது விஷயம், தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கட்சி பேரை அறிவிச்சாரு. கொடி விநாயகரை போய் நீங்க வாழ்த்து சொல்லலன்னு சொல்றீங்க. ஆமா, வாழ்த்து சொல்லல. ஏங்க படத்திலே விநாயகர் இருக்காருங்க, 2 விநாயகர் இருக்காருங்க. தலைவர் 2 விநாயகர் இருக்காரு. அவரு விஜய் கிட்ட போய் விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாரா? என்ன அது விநாயகர் இருக்காரு, இது ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சி பெயரை அறிவிப்பதற்கு முன்பாகவே ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு பயந்து கல்லீரல் பிரச்சனை என்று சொல்லி கட்சியை கண்ணுக்கு தெரியாம ஆக்கிவிட்டு கலைந்து விட்டார். இவர் கட்சி பேரை அறிவிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. கட்சியே அறிவிக்காதவர் ரஜினி. அதோட போனதுனால மக்களுக்கு தெரியல, என்ன கட்சின்னு தெரியல. இவர் தமிழக வெற்றி கழகம்னு கட்சியை அறிவிச்சிட்டாரு. என்ன இப்ப இவரு துருவா இந்த செப்டம்பர் 15 அண்ணாவுடைய சமாதியிலேயே போய் இல்ல அண்ணா சிலைக்கு மாலை போட்டிருந்தாருன்னா இவர் தேர்தல் அரசியலுக்கு வாரான்னு அர்த்தம். இவர் நேற்று போய் பெரியாருக்கு போய் போட்டார்னா பெரியாருடைய கொள்கை என்னன்னா தேர்தலிலே போட்டியிடுவது அவருடைய கொள்கை கிடையாது. ஆமா, உண்மைதான். அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா முதல் மாநாட்டிலேயே நம்மளால மாநாட்டை கூட்டுறதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் இவங்க கூட்ட விடுறாங்களோ இல்லையோ, கட்சி பேர் அறிவிச்சிட்டோம், யாரை நம்பி ஆரம்பிச்சாரோ என்னமோ அவருக்கு மன உளைச்சல். பேசாம அவரே ஒரு மாலை எடுத்துக்கிட்டு தட்டுல பூ எடுத்துக்கிட்டு அவரே வேற வழியில வேற யார்ட்டையும் கொடுத்தோம்னா இப்ப 2 யானை இல்ல, ஒன்னு பாண்டிச்சேரி யானை, ஒன்னு தமிழ்நாட்டு யானை. இந்த 2 யானையில அந்த பக்கத்து யானை பாண்டிச்சேரி யானைட்டு எதையும் கொடுக்கல. இவரே கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிட்டேன். இப்ப தீக்கண்ணிக்காவது தேர்தலில் போட்டிட்டு இருக்கா? வீரமணி ஆளுக யாருக்கு எங்கேயாவது தேர்தல் போட்டிருக்காங்க? கிடையாது. அதனால திமுக பெரியாருடைய கொள்கை ஆட்சியில இருப்பவர்களை விமர்சனம் செய்வது, இந்த சமூக மக்களுக்காக நல்ல விஷயங்களை சொல்வது, கேட்பது, போராடுவது, வாங்கி தருவதுதான் பெரியாருடைய கொள்கை. அதுல அவர்கள் கூட இருந்த தம்பிமார்கள் பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி போன்றவர்கள் அரசியல் தேர்தல் அறிப்படுத்து நாங்களும் பதவி சுகம் அணிவிக்க வேண்டும், அதிகார சுகத்திற்கு வர வேண்டும் என்று தேர்தல் நடைமுறைக்கு வந்தவர் அண்ணா. அங்க பெரியாரை போய் இவர் கும்பிட்டிருக்காரு என்று சொன்னால் எம்டன் நேயர்கள் மூலியமாக கேட்டுக்கொள்வது தமிழக வெற்றி கழகம் திக கழகம் மாதிரி பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி தேர்தலில் 2024 போட்டியிடாமல் பாஜக போன்ற வெற்றி ஆட்சி அமைத்தாலோ இல்லை இவர்களை விமர்சிக்கிறதுக்காக தமிழுடைய ரசிகர்களை, விஜயுடைய ரசிகர்களை தமிழக வெற்றி கழகத்தில் வைத்துக்கொண்டு திக பாணியிலே பெரியார் பாணியிலே உங்களுக்கு பகுத்தறிவு கொள்கையை பரப்ப போகிறாரா என்பதை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் இவர் தேர்தலுக்கு பயப்படுகிறார் என்றுதான் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் நேற்றிலிருந்து குழம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இவர் அண்ணாவுடைய தேர்தல் பாதை எடுக்கிறாரா இல்ல பெரியாருடைய தேர்தல் புறக்கணிப்பு பாதை எடுக்கிறாரா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப இந்த நிலையில இப்ப நம்ம விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு.
ஏற்கனவே நம்ம நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்குது, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. இந்த 2026 இந்த விழிப்புணர்வு சங்கம் எப்படி பார்க்குது சட்டமன்ற தேர்தல்? எங்க சுத்தினாலும் நாங்க இல்லாம எதுவும் கிடையாது. எல்லாரும் பெரும்பான்மையான ஓட்டு இருக்கு. பாமகனா இது பாமகனா 3%, நாம் தமிழர்னா 8%, திமுகனா 23%, ஏடிஎம்கேனா 20%, பாஜக என்று சொன்னால் அவர்கள் ஒரு 6%, இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. நாங்க 45% பெரும்பான்மை நீங்க தான் இருக்கீங்க. பெரும்பான்மையாக இதுவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைக்கிறீங்கண்ணா. அது எனக்கு புரியுதுண்ணா. இப்போ கேள்வி என்னன்னாக்கா, இந்த 2026 இப்போ எடப்பாடியுடைய தலைமையில் ஒரு சில தேர்தல்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒன்றும் ஏறுமுகமாக தெரியல, இறங்கு முகமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இப்போ பாஜக பொறுத்தளவு விஜய் கட்சியால் எஃபெக்ட் வராது. ஏன்னா இவருடைய இது ஏற்கனவே இவங்களுக்கும் அவங்களுக்குமே சில பிரச்சனைகள் மாறுபட்ட கருத்து தான். ஆனால் இப்போ விஜய் வந்து இப்போ எடுத்தா ஓட்டு நாம் தமிழர் கட்சி, நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி விசிக்கு, திமுக, அதிமுக தான் ஓட்டை பிரிப்பார். இது மேலும் பின்னடை உண்டாக்குமா எடப்பாடிக்கு? இல்லை அது வந்து அதெல்லாம் இருக்காது, அது எப்படி போய் நிற்கும்? விஜயனுடைய அரசியல் தாக்கம் நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் வந்து இனிமேல் அவர்களுடைய தெளிவான அரசியல் கொள்கையை வகுக்கவில்லை என்றால் அவருடைய அரசியல் எதிர்காலமும் பாதிக்கப்படும். ஆக இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாஜக அபாரமாக வளர்வதற்கு உண்டான சூழ்நிலையை இவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2026 இதே நிலைமை தமிழக வெற்றி கழகம் எடுக்கின்ற நடவடிக்கை. ஏன்னா இப்போ பகுத்தறிவை கையில் பிடிச்சிட்டாரு. ஆனால் இவர் தெளிவாக சொல்லிடணும், நான் தேர்தல் பாதைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் ஒரு தெளிவான முடிவு எடுக்கவில்லை என்றால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டு ஒரு மகத்தான மாற்றத்தை தமிழ்நாட்டிலே பாஜக ஆள்கின்ற அளவிற்கு, ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு அத்தனை துறைகளிலும் பாஜகவுடைய மத்திய அரசு திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு உண்டான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவிலே இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தர் அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை போன்ற அவர்களுடைய சகாக்கள் தளபதிகள் சிறப்பாக மத்திய அரசுடைய திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட கட்சிகளுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். அதிலேயும் டாஸ்மார்க் மதுப்பிரியருடைய எண்ணங்களையும் கோரிக்கைகளையும் பாஜகவோ மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எதிர்காலம் பொங்கி வழியும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ ஏற்கனவே படித்தவர் திரு அண்ணாமலை மறுபடியும் லண்டனுக்கு அரசியல் படிப்புக்காக போயிருக்காரு. ஏற்கனவே தமிழக அரசியலில் திமுகவுக்கும் அவங்களுக்குமே ஏழாம் பொருத்தமாக இருக்குது. பல விஷயங்களில் வந்து இன்னும் சொல்லுவாங்கள்ல, கண்ணில் விரல விட்டு ஆட்டுற மாதிரி தான் அந்த அரசியல் இருக்குது. இந்த கூட்டணியை உடைச்சி இவர் ஒரு கூட்டணி அமைச்சது அதிமுகவுக்கும் சர்க்கிளாக போயிருக்கு. இந்த மறுபடியும் அரசியல் படிப்பை படிச்சுட்டு இந்த 2026 சந்திக்கிறவர் சாதாரணமாக சந்திப்பார் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இதை விட அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஜோதி, திருவண்ணாமலை ஜோதி மிக பிரகாசமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டேன்னா, இவர் அந்நிய நாட்டில் போய் படிக்க போன விஷயம் வந்து ஏதோ தமிழ்நாட்டு அரசியலுக்காக போகவில்லை. அவர் நினைத்தால் அடுத்த ஆண்டுகளிலே பாஜக மாநில மத்தியிலே ஒரு அமைச்சராக கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அமைச்சராக, ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் வந்து ஒரு அமைச்சராகணும்னு சொன்னால் கொஞ்சம் ஞானம் இருக்கணும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் திராவிட கட்சிகளில் வந்து யாரை வேண்டுமென்றாலும் மேயர் ஆக்கிடலாம், யாரை வேண்டுமானாலும் மத்திய அமைச்சராக ஆக்கி விடலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த முறைவாசலை செய்வது கொத்தடிமையாக வேலை பார்க்கின்ற அளவில் வந்து பாஜக கிடையாது. ஒவ்வொரு தலைவர்களும் தன்னுடைய தனித்திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் IPS ஆக படித்திருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் இந்திய திருநாட்டு முழுமையும் ஒரு சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய அளவிலே தன்னுடைய திறமையை வளர்க்க சென்றிருக்கின்றார். அவர் ஒரு பச்சை தமிழன், ஒரு பாரதத்தை வழிநடத்தக்கூடிய அளவிலே கூட பாஜகவிலே ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆகவே அவர் போய் வருகின்ற காலத்திலே தமிழகத்தையும் 2026 அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த நிச்சயமாக திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார் அண்ணாமலை. தண்ணி கொஞ்சம் குடிச்சிருக்கீங்களா? நம்ம கேள்வி இருக்கு. இது கொஞ்ச நேரம் முடிக்க முடியாது. இது சிறப்பாக நிறைய கேள்வி பதில் போகும், நிறைய போகும். போயிடலாமா? ரெண்டு தானே இருக்கு. ரெண்டா படுக்க. ஓகே.
ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி இதில் நீங்கள் இவ்வளவு விஷயங்களை பேசுகிற நீங்கள் இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கில் இருக்கிற சரக்கில் வந்து அதனுடைய குவாலிட்டியை தாண்டி விலை அதிகமாக இருக்குது ஒன்று. இந்த குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான உங்களுடைய சங்கம் ஏன் போராட மாட்டேங்குது? இந்த மாதிரி மதுக்குடி போர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க, ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு தரமான அந்த மதுபானத்தை கொடுக்கறதுக்கு எந்த கட்சியுமே அது குரல் கொடுக்க மாட்டேங்குது. நீங்களும் உங்களை மாதிரியான அமைப்புகளும் அதுக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு டாஸ்மார்க்கு போனீங்கன்னாக்கா, டாஸ்மார்க்கு சரியான பாருக்கு போனோன்னாக்கா துர்நாற்றம் தான் பல பாரில் வீசுது. சரியான கழிப்பறைகள் இல்லை, சரக்கு குவாலிட்டி இல்லை, கிளாஸ் விலை அதிகமாக இருக்குது. அந்த வாட்டர் இது எல்லாமே அந்த மதுக்குடி போர்களுடைய அவங்களுடைய எண்ணெய் ஓட்டத்தையே இதெல்லாம் மாற்றிடுது. அதுக்காகத்தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பார்களை, அதான் சொன்னேன், டாஸ்மாக் கடைகளே கிளைகள், டாஸ்மாக் பார்களே அரசியல் பயிற்சி பட்டறை. நாங்கள் வந்து கோட்டை அடித்தோமா குடும்பத்துக்கு பயிற்சி பட்டறை நாத்தடிக்குது நாத்தம். அதுதான் சொல்கிறேன், இது வரைக்கும் நாங்கள் அந்த அளவில் இருந்தோம். அதாவது யாராவது ஆட்சி செய்து போட்டும், அது பாஜகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அதிகம் யாராவது ஆட்சி செஞ்சு போட்டும் கிடைக்கிறத குடிப்போம், வீட்டில் போய் அடிப்போங்கிற நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு அரசியல் ரீதியாக இவர்களுடைய செயல்பாடுகள் தெளிவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது பாஜக 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பெட்ரோல் டீசலில் கலக்கக்கூடிய ஈத்தைல் ஆல்கஹால், கரும்பு கழிவிலிருந்து வரக்கூடிய ஈத்தைல் ஆல்கஹாலை வந்து கரும்பு டீசல் பெட்ரோலில் கலக்கிறதுக்கு தான் பயன்படும். அதை வந்து இன்னைக்கு டாஸ்மார்க்கு அதைத்தான் மூலப்பொருளாக வைத்து அதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி சுவையை ஊட்டி அதை வந்து விற்பது நாங்கள் தெரியாம ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு மதுகுடிப்போர் விற்பனை தெளிவாக 756 வகையான சரக்கு தமிழ்நாட்டில் தயாரிக்கிற விலை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு, பல மடங்கு அதிகமாக விற்பதை பார்த்து கொண்டிருக்கோம். நல்ல ஐயா திருமாவளவனுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்லணும். சேவனேன்னு இருந்தவர் சீண்டி விட்டார்கள், சிறுத்தையையும் சீண்டி விட்டார்கள், அங்கே சியர்ஸ் அடித்துக் கொண்டிருக்கின்ற எங்களையும் அரசியல் ரீதியாக சீண்டி விட்டார்கள். நிச்சயமாக 2026 இந்த மதுவுடைய இன்னைக்கு பிரெஞ்சாக இருக்கட்டும் மற்ற நாடுகளிலே வந்து பார்லி, உருளைக்கிழங்கு, அரிசி இந்த மாதிரி பல வகைகளை தயார் பண்ற மாதிரி வருகின்ற காலங்களிலே ஆட்சியாளர்கள் இந்த தரமான மதுவிற்கு உத்தரவாதம் தந்தால்தான் எங்களுடைய ஆதரவு இருக்கும். அதே மாதிரி எங்கள் மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, ஜாதி ரீதியாக இல்லாமல் சரக்கு ரீதியாக பாதிக்கப்பட்ட தாலியறுத்த தாய்மார்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, குடிபோதை மறுவாழ்வு மையங்கள், அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, ஆதரவற்ற தன் மகனை பறி கொடுத்த பெற்றோர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை தரக்கூடிய அளவில் யாரெல்லாம் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தான் தமிழ்நாடு மதுகுடிப்போர், தமிழ்நாடு டாஸ்மார்க் மது பிரியருடைய ஒட்டுமொத்த ஆதரவு இருக்கும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன். இந்த இன்னொரு கேள்வி உங்களோட பர்சனலாகவே ஒரு கேள்வி கேட்க ரொம்ப நாள் நினச்சிருந்தேன் நான். இந்த ஒரிசா பாண்டியனை வந்து நீங்கள் ரொம்ப தமிழ்நாட்டில் விளம்பரப்படுத்துனீங்க, அதுக்கப்புறம் ஒன்றையும் காணுமே, என்னாச்சு? அவர் அரசியலை விட்டு ஒதுங்கி விட்டார். என்ன அவர் வந்து அந்த இவர் நம்முடைய ஒடிசா பிஜு பட்நாயக்குடைய கட்சியில் இருந்தார். அவர் இவரால் தான் தோல்வி அடைந்த உடனே அவர் விலகி விட்டார். அவர் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் அங்கே மீண்டும் அரசியல் ரீதியாக அவர் அங்கே செயல்பட்டு அங்கே களமாடினால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவு. அவ்வளவு நீங்கள் அவரை விளம்பரப்படுத்துறதுக்கு தமிழன் எங்க இருந்தாலும், அவன் ஒரிசாவிலே இருந்தாலும், அவன் ஓடோடி சென்று எந்த நாட்டில் இருந்தாலும் குரல் கொடுக்க தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம், டாஸ்மார்க் மது பிரியர்கள், பாட்டிலே கை வைத்தவர்கள் கண்டிப்பாக நாங்கள் தமிழனுக்கு ஆதரவு கொடுப்போம். பாட்டில் கை வைக்கிறவங்கள தமிழனுக்கு ஆதரவாக இருப்பீன்றீங்களா? நாங்கள் டாஸ்மார்க் மது பிரியர்கள் எங்கள் தமிழனுக்கு எங்கே அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்க நாங்கள் தயாராக இருப்போம். இந்த மது இங்கே தமிழ்நாட்டில் ஆறா ஓடுறது தடுக்குவாங்களா, தடுக்க மாட்டாங்களா? இல்லை இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை மாதிரியும் காவேரி பிரச்சனை மாதிரியும் இது காலத்துக்கும் இருக்குமா? தமிழக மக்கள் தமிழகம் முழுவதும் இந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் மனது வைத்து அரசியல் மாற்றத்தை, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியல், அது பாஜகவாக இருந்தாலும், நாம் தமிழர் சீமானாக இருந்தாலும், தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஒரு சக்தி, ஒரு கட்சி ஆட்சி அமைந்தால் மட்டுமே இந்த மது ஒழிப்புக்கு சாத்தியமாகும். இல்லை என்றால் சாத்தியமாகாது. அதுவரை தமிழ்நாட்டினுடைய தமிழச்சிகள்
தன்னிலை மறந்து கண்ணீரை வடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அது சாபக்கேடு என்று இந்த நேரத்தில் பதிவு செய்யும். தமிழ்ச்சிகளும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுல பரவலான கருத்து இருக்கு. யாரு அதுதான் சொல்றேன், திராவிட கட்சிகள் யாரு தண்ணி அடிச்சானே யாரு தாலி அறுத்தானே என்ற நிலைமையில இருக்கின்ற பொழுது அதைத்தான் நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன். திராவிட கட்சிகள் திமுக அதிமுக உள்ளவரை டாஸ்மாக் கடைகள் மூடப்படாது, தமிழச்சினுடைய தாலிகள் அறுக்கப்படாமல் இருக்காது, அனாதையாக்கப்படுகின்ற குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், ஆதரவற்ற பெற்றோருடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும். அதுக்கு மாற்று வழி 2026 ஒரு மாற்று அரசியலை தமிழக மக்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.